யோசித்துப் பாருங்கள். நாளை காலை நீங்கள் கண் விழிக்கும் போது இந்த உலகத்தில் யாருமே பொய் சொல்ல முடியாது. நீங்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் முதலாளி, அரசியல்வாதிகள், ஏன் உலகத்தில் உள்ள எந்த ஒரு மனிதனாலும் ஒரு சிறிய பொய்யை கூட பேச முடியாது. கேட்க ரொம்ப நல்லா இருக்குல்ல? அப்பாடா, இனிமே யாருமே ஏமாத்த மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆனால் உண்மை என்ன தெரியுமா? இந்த ஒரு விஷயம் நடந்தா அடுத்த 24 மணி நேரத்துல மனித சமுதாயமே நிலை குலைந்து போகும். அது எப்படின்னு இந்த வீடியோல பார்ப்போம். முதல் 1 மணி நேரம், மனித உறவுகள் உடைதல். உங்கள் நண்பர் புது ட்ரெஸ் போட்டு வந்து நல்லா இருக்கான்னு கேட்கும்போது சப்பையா இருக்குன்னு முகத்துக்கு நேரா சொல்ல வேண்டியிருக்கும். லேட்டா வந்ததுக்கு சாரி, டிராஃபிக்னு பொய் சொல்ல முடியாது. எனக்கு வர விருப்பம் இல்ல, தூங்கிட்டேன்னு சொல்ல வேண்டி வரும். நாகரிகத்துக்காக நாம பேசுற சின்ன சின்ன ஒயிட் லைஸ் இல்லாத உலகத்தில் 90% உறவுகள் ஒரே நாளில் உடையும். அடுத்த 5 மணி நேரம், உலக பொருளாதாரம் ஸ்தம்பித்தல். விளம்பரங்கள் எதையுமே விற்க முடியாது. இந்த கிரீம் போட்டா 7 நாள்ல சிவப்பாயிடுவீங்கன்னு சொல்ல முடியாது. இதுல கெமிக்கல் தான் இருக்குன்னு கம்பெனி முதலாளியே ஒப்புக்கொள்ள வேண்டி வரும். மார்க்கெட்டிங், சினிமா, வியாபாரம் எல்லாமே ஒரே நாளில் முடங்கிவிடும். ஆனால் இதன் இன்னொரு பக்கத்தையும் நாம யோசிக்கணும். பொய் இல்லாத உலகத்தில் குற்றங்கள் குறையும், நீதிமன்றங்கள் தேவைப்படாது, ஏமாற்று வேலைகள் இருக்காது, அரசியல்வாதிகள் பொய் வாக்குறுதிகளை கொடுக்க முடியாது. அப்படியானால் பொய் என்பது கெட்ட விஷயமா? இல்லை. உளவியல் ரீதியாக பொய் என்பது மனிதர்கள் தங்களை தற்காத்துக் கொள்ளவும் மற்றவர்களின் மனதை புண்படுத்தாமல் வாழவும் கற்றுக்கொண்ட ஒரு பரிணாம வளர்ச்சி. உண்மை பேசுவது எவ்வளவு முக்கியமோ அதைவிட முக்கியம் எந்த இடத்தில் எப்படி பேசுகிறோம் என்பதுதான். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சக்தி கிடைத்து ஒரே ஒரு நபரை மட்டும் உண்மையை பேச வைக்க முடியும்னா அது யாராக இருக்கும்? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்த சுவாரஸ்யமான கதையை தவறவிடாம இருக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.